எல்லா உறுப்பினர்களும் உங்கள் வீட்டு வாசலில் விஜய் உதவி மையன்ட்டு ஒரு போர்டை மாட்டுங்க. அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், விஜய் அண்ணா ஃபோட்டோ இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் உதவி மையன் போட்டு விசிட்டிங் கார்டு அடித்து உங்கள் வார்டில், உங்கள் ஊரில் ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுங்க. உங்கள் தெருவுலையோ உங்கள் ஊர்லேயோ என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். தெரு லைட் எரியாததுலேருந்து தண்ணி பைப்பு உடஞ்சது வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்க. அது இல்லாமல் குப்பை தொட்டி இல்லையா, குப்பை தொட்டி வைங்க. குப்பை தொட்டி வச்சு தூய்மை பணியாளர்கிட்ட அதை வந்து தினமும் வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் ரோடு பிரச்சனையாக இருக்கட்டும், தண்ணி தொட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கி மனு எழுதுங்க. மனு எழுதி உங்கள் ஊர் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி மக்களையே அழைச்சிட்டு கொண்டு போய் அந்த துறை சார்ந்த அரசு அலுவலர்கிட்ட கொண்டு போய் மனுவை கொடுங்க. அங்கே நடவடிக்கை எடுக்கலையா, நேராக கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுங்க. விஜய் உதவி மையம்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆளை வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லியும் வந்து சரி பண்ணுற வந்து மக்கள் பிரச்சனை வந்து அந்த குரூப்பில் வந்து அப்டேட் போட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டு வாசல்லையே ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்துக்கு ஒரு டைம் வீட்டு வாசல்லே குறைதீர் கூட்டம்னு ஒன்று போடுங்க. ஊரில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கலந்து பேசுங்க. எல்லா பிரச்சனைக்கு வந்து உங்கள் இயக்கம் வந்து கூட இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கு வந்து மனு கொடுங்க. சின்ன பிரச்சனை இருந்தால் நீங்களே செய்யுங்க. உங்கள் வீட்டு வாசலில் குறைதீர் பெட்டை கொண்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வைங்க. அதை வச்சு மக்கள் பிரச்சனையெல்லாம் வந்து எதனா குறை இருந்தால் கொண்டு வந்து அதில் போட சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு வாட்டி மருத்துவ முகாம் வந்து போடுங்க. மக்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்குள்ளே சொல்யூஷனாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இலவச கண் பரிசோதனை முகாமும் நடத்துங்க. இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நீங்களும் உங்கள் வார்டில் கவுன்சிலராகவோ இல்லாட்டி பஞ்சாயத்து தலைவராகவும் ஆகலாம். விஜய் அண்ணாவையும் மக்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குவாங்க.